எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம். இது நம்ம எல்லாருடைய நிதி பாதுகாப்புக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கேட்கறதுக்கு கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா அந்த செலவை சமாளிக்க நாம ரெடியா இருக்கோமா? நம்ம பல வருஷ சேமிப்பு மொத்தமும் ஒரே ஹாஸ்பிட்டல் பில்லுல கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடியில இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, கரெக்டா சொல்லணும்னா இது வெறும் ஒரு பேப்பர் இல்ல. இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட். அதாவது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. கஷ்டமான நேரத்துல நம்மள கை தூக்கி விடுற ஒரு பெரிய பலம் இது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ஏன் இன்னைக்கு இவ்ளோ முக்கியம்? இந்த பாதுகாப்பு வலை நமக்கு எந்த அளவுக்கு அவசியம்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அப்பப்பான வர்ற மெடிக்கல் செலவுல இருந்து இது நம்மள காப்பாத்துது. நம்ம வருஷக்கணக்கா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டல் பில்லுல கரைஞ்சு போகாம பாத்துக்குது. அதை விட முக்கியமா, கையில காசு இல்லையேன்னு கவலைப்படாம நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்குது. இதுவே ஒரு பெரிய மன அமைதி தானே. சரி, அடுத்ததா நம்ம சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துல சில டெக்னிக்கல் வார்த்தைகள் வரும். அதெல்லாம் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. கேட்கறதா பெருசா இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப ஈஸி. முதல்ல பிரீமியம். இது ஒண்ணுமில்ல, நாம மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டுற ஒரு சின்ன தொகை. எதுக்கு? நம்ம பாலிசிய ஆக்டிவா வச்சுக்க. நீங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மாசம் சந்தா கட்டுற மாதிரி தான் இதுவும். அடுத்தது டிடக்டபிள். அதாவது ஒரு மெடிக்கல் செலவு வருதுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகைய முதல்ல நாம நம்ம கையில இருந்து கட்டணும். அந்த லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க. இந்த டிடக்டபிள் தொகை அதிகமா இருந்தா மாசம் நீங்க கட்டுற பிரீமியம் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். நீங்க பாலிசி எடுத்த உடனே எல்லா நோய்க்கும் கிளைம் பண்ண முடியாது. சில நோய்களுக்கு, குறிப்பா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 1-2 வருஷம் கழிச்சு தான் கவர் ஆகும். அதனால பாலிசி எடுக்கும்போதே எந்த நோய்க்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு பாலிசி எதையெல்லாம் கவர் பண்ணும், எதையெல்லாம் கவர் பண்ணாதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. பொதுவா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில ஹாஸ்பிட்டல் செலவுகள், அதாவது ரூம் ரெண்ட், டாக்டர் ஃபீஸ், சர்ஜரி செலவு, இது எல்லாமே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கிற டெஸ்ட், டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் கவர் கிடைக்கும். சில சின்ன சிகிச்சைகள், அதாவது ஒரே நாள்ல முடிஞ்சிடுற டே கேர் சிகிச்சைகளுக்கும் கிளைம் பண்ணலாம். ஆம்புலன்ஸ் செலவு கூட கவர் ஆகும். ஆனா சில விஷயங்கள் கவர் ஆகாது. உதாரணத்துக்கு, அழகுக்காக செய்யற காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஆக்சிடென்ட் இல்லாம நீங்களா போய் பண்ணிக்கிற பல் சம்பந்தமான சிகிச்சைகள், அப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட்ல வர்ற நோய்கள், இதெல்லாம் கவர் ஆகாது. அதனால பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப், எப்படி நமக்கான பெஸ்ட் பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கான ஒரு சிம்பிள் கைடு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க தேவையை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க குடும்பத்துல எத்தனை பேரு, அவங்க வயசு என்ன, யாருக்காவது ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் யோசிங்க. ரெண்டாவதா, எவ்வளவு கவரேஜ் வேணும், அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்ட முடியும்னு ஒரு கணக்கு போடுங்க. மூணாவது, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். கடைசியா மறுபடியும் சொல்றேன், அந்த பாலிசியோட எல்லா நிபந்தனைகளையும் நல்லா படிச்சு பாருங்க. சரி, ஒரு பாலிசியை செலக்ட் பண்ணிட்டோம். தேவைப்படும் போது அதை எப்படி யூஸ் பண்றது, அதாவது எப்படி கிளைம் பண்றது, இதுல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு, கேஷ்லெஸ் கிளைம். இதுல நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும். உங்க இன்சூரன்ஸ் கார்டை காட்டுனா ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நேரடியா பேசி பில்லை செட்டில் பண்ணிக்குவாங்க. உங்க கையில இருந்து நீங்க பணம் கட்ட வேண்டியதில்லை. ரொம்ப வசதியானது இது. இன்னொன்னு, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம். இதுல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா எல்லா செலவையும் முதல்ல நீங்க தான் உங்க கையில இருந்து செய்யணும். அப்புறமா எல்லா பில்லையும் சேகரிச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்து பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். நிறைய பேர் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஒரு செலவா பார்க்கறாங்க. ஆனா உண்மையில அது செலவு இல்லைங்க. அது உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்காக நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. இதை எப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்க நீங்க எடுக்க போற ஸ்டெப் என்ன? யோசிச்சு சீக்கிரமா செயல்படுங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை பாதுகாப்பாக இருங்கள்.